இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி இங்கதான் தங்க போறாரு. நீ பொறுமையா கூட உன் முடிவை சொல்லு. அம்மா, நீங்க எனக்காக உங்க ஸ்டேட்டஸ விட்டு இறங்கி போய் கார்த்திகிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மேல அக்கறை இருக்க போய் தான் இத நீங்க செஞ்சிருக்கீங்க. தாத்தா பாட்டி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது ஏன் கல்யாணம் மூலமா நடக்கும்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் ரேவதி. நீ இவ்ளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நான் இது உங்க சந்தோஷத்துக்காகவும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் தான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? கல்யாணம் இப்ப வேண்டாம். ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கணும். நான் அதுக்கு கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். 6 மாசம் கழிச்சே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிம்மா. லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஈஸ்வரி, பெத்த பொண்ணுக்கே ஆள் மாறாட்டம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஈகோ, திமிரு, பழிவாங்குற புத்தி எல்லாம் சேர்ந்து பெத்த பொண்ணுக்கே துரோகம் பண்ண பாக்குறியே, உன்னெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஏன் பொண்ணோட வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி தான் அமையணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ரேவதியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீங்களா எதுக்கு கொதிக்கிறீங்க? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மீறி ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைச்சீங்க, புருஷன் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். அத்த, நான் என்ன சொல்றேன்னா